வணக்கம் நண்பர்களே. திரு விஜயோடைய மவுசு கூடிட்டே போகுது. அவருடைய கட்சியில சேர்றதற்கு ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய தலைவர்கள், நடிகர்கள் எல்லாருமே. ராகவா லாரன்ஸ் என்ன பேசினார் உங்களுக்கு தெரியும், பார்த்திருப்பீங்க. ஏற்கனவே அரசியலுக்கு வரலாமா அப்படின்னு கருத்து கேட்டாரு. அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்ததுல அரசியலுக்கு வரலான்னு மக்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு என்ன முக்கியமான முடிவுங்கிறது பிறகு சொல்றேன் அப்படின்னு பொடி வச்சுட்டாரு. அந்த பொடி என்ன, தாவேக்காவுக்கு வந்துருவாருங்கிற மாதிரி தெரியுது. அநேகமா திருச்சி கிழக்கு தொகுதியில அவர் தான் போட்டிடுவாரு. என்னங்க, ஒரு நடிகரா இருந்தவர், மிக பெரிய ஒரு இயக்குனரானவர், இப்போ நல்ல ஒரு அரசியல் தலைவரா தெரியறாருங்க. அவர் பேசுற பேச்ச பார்க்கும்போது விஜய் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவர் கிடைத்து விட்டாருங்கிற மாதிரி தெரியுதுங்க. அதுக்கப்புறம் யாரும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அண்ணாமலை பத்தி பேசினா அவர் நன்கு படித்தவர், அனுபவம் கொண்டவர் அப்படின்னு அவருக்கும் ஒரு பிட்ட போட்டுறாரு. அப்புறம் ரஜினிகாந்த் பத்தி கேட்டா, ஐயா அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம நான் எதையும் செய்வதில்லை அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் தூக்கி வளைச்சு போட்டுட்டு வர்ற ஒரு மாபெரும் அரசியல் தலைவரா ராகவா லாரன்ஸ் தெரியறாருங்க. அவருடைய படங்கள் எல்லாமே மிக பிரபலமானவை. ஒரு பிரபல நடிகர் அவர். இன்னும் கூட கரண்டா நல்லா ஓடிட்டு இருக்கிறவரு. அவருடைய படங்கள் எல்லாமே நல்லா தான் மக்கள் கிட்ட ரீச் ஆயிருக்கு. இந்த சமயத்து அவர் வர்றாரு அப்படின்னா தாவேக்காவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடிகர், முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் கிடைச்சிட்ட மாதிரி இருக்கு. அவருக்கு கொஞ்சம் பின்னால வருவான். பாருங்க இன்னைக்கு நிலைமையில எத்தனை பேர் ராஜினாமா பண்றாங்க, எத்தனை பேர் விலகுறாங்க. அப்படியே அதிமுகவுக்கு புளிய கரைச்ச மாதிரி தான் இருக்கு. அதிமுகவுக்கு என்னங்க புளிய கரைக்க போகுது? அதிமுகல இருந்து நிறைய பேர் தாவேக்காவுக்கு போறதுல திமுகவுக்கு தாங்க ரொம்ப புளிய கரைக்குது. இன்னைக்கு நடந்த அப்டேட் என்ன தெரியுமா? கௌதமி விலகிட்டாங்க அதிமுகவில் இருந்து. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டா சமூக சேவை செய்ய போறாங்களாம். எங்கே சமூக சேவை செய்ய போறாங்க? பனையூர்ல இருக்கிற கட்சிக்கிட்டு இருந்தா இல்ல தாவேக்கால சேர்ந்துதான் பண்ண போறாங்களா? அந்த மாதிரி தாங்க தெரியுது. எல்லாருக்கும் அதிருப்தி ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் ஜி.கே. வாசன் தெரியுமில்ல, தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் மூப்பனாருடைய மகன். அவர் என்ன சொல்றாரு? தேசிய ஜனநாயக கூட்டணி விலகிருங்க. ஏன் எத்தனை நாள் இருந்தீங்க? இருந்தோம், இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்து என்ன செய்வீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பிறகு அறிவிக்கப்படும். என்னங்க உண்மையை சொல்லுங்க. இப்போ போய் தாவேக்கானில சேர்ந்தாதான் அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் இடங்களை வெல்ல முடியும். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போகின்ற மக்களவை தேர்தலில் எங்காவது நின்று ஒரு எம்பி ஆகி மத்திய அமைச்சர் கூட ஆகலாம் அப்படிங்கிற நிலைமை வந்துடும் மாதிரி தெரியுதுங்க. காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் ஜி.கே. வாசன் இருப்பாரா? இருந்தா என்னங்க பதவி கிடைத்தா எங்க வேணாலும் இருக்கலாம் தானே. ஏற்கனவே இந்த கட்சிக்காரங்க நம்ம கழித்த பேட்டியில பல தடவை சொல்லியிருக்காங்க, தாவேக்காவோட நல்ல சீட்டுகள் கிடைத்தால் போய்விடலாம் அப்படின்னு. ஆனா அந்த தமிழத்தில் அவங்க பேசல போல இருக்கு. இப்போ ஒரு தொலைதூர பார்வை வச்சிருக்காங்க. இந்த தொலைதூர பார்வையில என்ன ஆகுனா, ஒரு எப்படியும் ஒரு அடுத்த மக்களவை தேர்தல் எம்பி பதவி கிடைக்கும், சீட்டு கிடைக்கும். இப்போ உள்ளாட்சி தேர்தலில் நிறைய இடங்கள்ல போய் நிக்கலாம் இல்ல. அதுவும் அந்த கட்சிக்கும் ஒரு சின்ன அளவுக்கான அமைப்பு இருக்கு. அது தாவேக்காவுக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துல சி.வி. சண்முகம் பேட்டி கொடுத்தாரு. ரொம்ப சூடா இருந்தாரு. அதே சமயம் ரொம்ப தெளிவா இருந்தாரு. அது ரொம்ப முக்கியம். என்னன்னா, கடந்த தேர்தலில் அதிமுக தூக்கி எறியப்பட்டு விட்டது. இல்லை அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது. இதை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி உணரவில்லை. அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு பாருங்க. எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் எடப்பாடி பழனிசாமியை கட்சிக்கு கொண்டு வர நல்ல திட்டங்கள் நடக்குது. கொண்டு வாங்க, யாருங்க வேண்டான்னு சொல்றாங்க? அவர் தாராளமா வரட்டும். எதற்கு பின் வாசல் வழியாக கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு அவர் கொதிச்சு போயிட்டாரு. இன்னும் பல பேர் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மிதுன் கிட்ட கொடுத்தோன்னு கட்சி அப்படின்னு எடப்பாடி விரும்புறாரா? எமக்கு அளித்த பேட்டியில ஒரு மூத்த அரசியல்வாதி என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரு சின்ன பாக்கெட்ல கட்சியை அப்படியே சுத்தி நேரா மிதுன் கிட்ட எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு போயிருவாரு அப்படின்னு அவரும் புளிய கரைச்சாருங்க. அதை தான் சண்முகம் ரொம்ப பெருசா சொல்லிட்டாரு. என்ன ஆகுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரா கலந்து போயிட்டு இருக்காங்கல்ல. அதே மாதிரி திமுக அணிலிருந்து உங்களுக்கு தெரியும், அதிமுக ரொம்ப கோபத்தில் இருக்கு. சூப்பரா ஆட்சி நடக்குது அப்படின்னு வைகோ சொல்றாரு. அங்க அப்பாவும் மகனும் மாத்தி இந்த மாதிரி மெடல் கொடுத்து சான்றிதழ் கொடுத்துட்டே இருந்தா அறிவாலயத்துக்கு கோபம் வராத? அவங்களே கழட்டி அனுப்பிச்சுருவாங்க போல இருக்கு. ஐயா போயிட்டு வாங்க, உங்க இம்சை தாங்கல அப்படின்னு. அப்படியாவது நடக்கட்டும். அந்த 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உதய சூரியன் சின்னத்தில் நின்றவர்கள், அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு அவருடைய சொந்த சின்னத்தில் நின்று வென்றால்
அமைச்சர் பதவி உறுதி என்றால் தயார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்படி கூட்டம் கூட்டமா எல்லா கட்சியிலிருந்து தாவேக்காவுக்கு போயிட்டு இருக்காங்களே, அதனுடைய தலைவர்களுக்கு கஷ்டமா இருக்காதா? எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, அடுத்து தமது ஆட்சி தான். நேத்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தாவேக்கா நமது எதிரி அல்ல, திமுக தான். அப்போவே எல்லாரும் உஷாரா இருந்திருக்கணும். ஓகே, தாவேக்காவுக்கு எடப்பாடி பழனிசாமி ரூட்டு போடுறாரு போல இருக்கு அப்படின்னு. இப்போ என்னன்னா, அதிமுக யாரு பனையூருக்கு முதல்ல போறது அப்படின்னு ரன்னிங் ரேஸே நடக்குதுங்க. நீங்களா நாங்களா, நீங்களா நாங்களான்னு. கடைசியில் பார்த்தா தலைவர் நின்றுவார் மாதிரி தெரியுது. ஐயா உங்களுக்கு ஆதரவு இருக்கு, எமக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்துவிட்டு யாராவது சென்றால் எம்முடைய மகன் மித்துனுக்கு ஒரு இடம் கொடுத்து அமைச்சர் பதவி கொடுத்தால் இன்றும் நன்றாக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி பேரம் நடத்தவும் வாய்ப்பு இருக்கிறது. உணர்ந்து கொள்ளுங்கள் மக்களே, நாம் தொடர்ந்து கூறி வருகிறோம். இதுல என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து அப்படியே திமுகவை கட் பண்ணி விட்டுருவாங்க போல இருக்கு. என்ன சொன்னாரு தெரியுமா சி.வி. சண்முகம்? திமுக தான் முதல் எதிரி, திமுகவை எதிர்த்துதான் அண்ணா திமுக உருவானது அப்படின்னு அவரும் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி ஞாபகப்படுத்துறாரு. அவர் அதைத்தானே பேசுறாரு. சரி, திமுகவை கழட்டி விடுவோம், நேராக எல்லோரும் சேர்ந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்போம்ங்கிற நிலைமை அண்ணா திமுக உருவாயிட்டு இருக்கு. அந்த ஆதரவு கொடுக்கிற அணிக்கு யார் தலைவருங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி முன்னணி நினைப்பாருங்கிற மாதிரி தெரியுதுங்க. அதுதான் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. கௌதமியும் அநேகமாக அங்கு போய்விடுவார். ஏதாவது ஒரு தேர்தலில் நின்று அவரும் முக்கியமான ஒரு பதவியை பெற்று விடுவார். அப்புறம் ஜி.கே. வாசன் கேட்க வேண்டாம், அவருடைய கட்சியில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, ரொம்ப காலத்து அரசியல்வாதிங்க, ரொம்ப காமராஜர் காலத்து அரசியல்வாதிங்க. அவங்களும் கூட போய் சேர்ந்து அடுத்த தேர்தல் ஒரு எதிர்காலத்தை பலப்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டின் நலன் காக்க வேண்டும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவங்க சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி திமுகவிலிருந்தும் நிறைய பேர் போனவங்க எல்லாம் ஒருத்தர் மாறி மாறி திட்டிக்கிறாங்க. என்னதான் திரு ஸ்டாலின் பேசிட்டு இருந்த பேச்சில் ஒரு மாற்றம் வந்ததை பார்த்திருப்பீர்கள். என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி 3 மாசம் தான், இந்த ஆட்சி 6 மாசம் போயிட்டு இருந்தவர் அடுத்து எப்போ தேர்தல் வந்தாலும் நாம் வெல்ல வேணும் அப்படின்ட்டார். 5 வருஷத்திற்கு தலைவர் தயாராயிட்டாருங்க. இப்படி தயாரானது தாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னன்னா, அப்பாவே இப்படி 5 வருஷத்துக்கு தயாராயிட்டாரு, நம்ம 5 வருஷம் பொறுக்கணுமா? இல்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க, விஜய் 20 ஆண்டுகள் நகர்த்த முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போன்னா இன்னும் 20 வருஷமா அப்படின்னு திமுக நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி இல்ல, மக்கள் இன்னைக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருக்காங்க, ரொம்ப நுட்பமா இருக்காங்க, ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க. எந்த ஒரு அரசியல் கட்சி ஆட்சி நடத்தினாலும் தங்களுக்கு வேண்டியதை சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த காலம் தான் பறந்து போயிருச்சுங்க. காசு கொடுத்து ஓட்ட வாங்கினது திமுக அண்ணா திமுக தான் சொல்றேன். அவங்களே இனிமேல் என்ன பண்றது, நல்ல டெலிவர் பண்ணும், நல்ல ஒரு கவர்னன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஆட்சி அந்த மாதிரி கொடுத்துட்டு நல்ல ஊழல் எல்லாம் ஒழிச்சிட்டு முக்கியமா லஞ்சத்தை குறைச்சாவே போதும், மக்கள் ஒரு திருப்தியா இருப்பாங்க. எங்க போனாலும் லஞ்சம், எதுக்கு எடுத்தால் லஞ்சம், காத்து இருக்கணும், வெயிட் பண்ணணும், எரிஞ்சு விடுவாங்க அரசியல்வாதிகள் மட்டுமல்ல அதிகாரிகளும். இதெல்லாம் மாறினாவே மக்களுக்கு ஒரு திருப்தி வந்துடும். இதை நோக்கி அரசியல் போயிட்டு இருக்கு அப்படின்னு மற்ற பெரிய பெரிய கட்சிகள்லாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சூழ்நிலை தான் இந்த குட்டி குட்டி கட்சிகள் எல்லாம் நேரா போய் தாவேக்கா பக்கம் இணைஞ்சிட்டா அப்புறம் தாவேக்கா வெர்சஸ் திமுக, இதுதான் திரு விஜய் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாரு. அதை இப்பொழுது அண்ணா திமுகவும் ஆமோதிக்கும் நிலைக்கு வந்து விட்டது. இந்த சூழ்நிலை வந்து கொண்டிருந்தால் திமுக என்ன செய்வது நிலைமையில் இருக்கிறது? கூட்டணி கட்சிகளை மீண்டும் கவர முடியாது, தனித்து தான் போய்விட வேண்டும். அதனாலதான் பாஜக பக்கம் போகலாமா அப்படின்னு சிந்திக்கிறாங்க. தாவேக்காவுடைய மவுசு கூட்டிட்டு தான் இருக்கு, எல்லா கட்சியும் தான் போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.